Hi, welcome to my channel Fitty 50. இன்றைக்கி நம்ம செகண்ட் டே ஆஃப் 5 days 5 moves சீரீஸ் 3ல இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி லோவர் பாடி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிற எக்ஸசைஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா காஃப் ரைசஸ். காஃப் எல்லாருக்கும் தெரியும், ஆட்டு சதைன்னு சொல்லுவோம் இல்லையா. அங்கே காஃப் மசிலுக்கு என்ன இன்னொரு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் செகண்ட் ஹார்ட். அதாவது அப்பர் பாடியில் நமக்கு ஹார்ட் எப்படி பம்பிங்க்கு எனேபிள் பண்ணி சர்க்குலேஷனை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதோ அது மாதிரி லோவர் பாடியில் இந்த காஃப் மசில்ஸ் தான் செகண்ட் ஹார்ட்டாக இருந்து இட் வில் பம்ப் மோர் பிளட் டுவர்ட்ஸ் தி ஹார்ட். அதனால தான் காஃப் மசில்ஸ்க்கு செகண்ட் ஹார்ட்னு பேர். காஃப் ரைசஸ் எக்ஸசைஸால் காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், ஆங்கிளோட மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ தட் உங்களுக்கு எப்பயுமே அங்கே இன்ஜூரி இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் சுகர் பேர்ன் பண்ணுற எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த காஃப் மசில் ரைஸ் பண்ணுறதால தான் கிடைக்கும். ரிசர்ச் ஹஸ் ப்ரூவன். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேரிகோஸ் வெயின்ஸ் இருக்கும் இல்லையா, நிறைய பேருக்கு அந்த காலில் இருக்கிற நரம்பு சுருட்டி இருக்கும் இல்லையா, அது வந்து லாங் ஸ்டாண்டிங், அதாவது ரொம்ப நேரம் நிற்கிறவங்க லைக் டீச்சர்ஸ், கண்டக்டர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் ஜாபில் இருக்கவங்க, நின்றுட்டே வேலை பார்க்கக்கூடியவர்கள், அவங்களுக்கு இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னா சர்க்குலேஷன் நிறைய காலுக்கு இல்லாததால தான். இந்த காஃப் மசில் ரைஸ் பண்ணுறதன் மூலமாக நமக்கு சர்க்குலேஷன் டு த லோவர் பாடி, காலுக்கு நல்ல சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பாருங்கள், டோஸில் ரைஸ் பண்ணணும். சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறேன். காலை நல்லா டோஸில் ரைஸ் பண்ணணும். ஓகே, கீழே ஸ்லோவாக வாங்க, மொல்லமாக மேலே ஏறணும், மொல்லமாக கீழே வரணும். இதில் என்னென்ன காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க தெரியுமா? ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ணுறது. அப்படி வேண்டாம். 1 2 3 4 5 6 அந்த ஸ்பீடே கிடையாது. ஸ்லோவாக அப், ஸ்லோ டவுன், இப்படி தான் பண்ணணும் காஃப் ரைஸ். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா பவுன்ஸ் பண்ணுறது. குதிச்சுது பாருங்கள், பவுன்ஸ் ஆகும். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்லோ ரைஸ், ஸ்லோ ஃபால், இப்படி தான் இருக்கணும். தேர்ட் மிஸ்டேக் என்ன அடிக்கடி நம்ம பார்க்குறதுன்னு கேட்டோன்னா, முன்னாடி உடம்பை கொண்டு வருது. இப்படி பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணிவிட்டு இப்படி முன்னாடி போயிடுவாங்க. இது பண்ணக்கூடாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் பாடி நிற்கணும். ஸ்லோவாக காலை மேலே கொண்டு போகணும், கீழே கொண்டு வரணும். பார்த்தீங்கன்னா உடம்பு ஃப்ரண்ட்டில் போகிறது இல்லை எனக்கு. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் போயிட்டு வரும். அதே மாதிரி நான் ஃபாஸ்ட்டாக ஜம்பிங் மோஷன் ஆர் பவுன்சிங் மோஷன் கொடுக்கறதில்ல. நிதானமாக போயிட்டு வரலாம். கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஒவ்வொரு செகண்ட் ஒரு மூவ். ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் மேலே போச்சுன்னா கால், அடுத்த செகண்டில் கீழே வரணும். ஸோ அட்லீஸ்ட் 2 seconds ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, 10 times பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேரியேஷன்ஸும் இருக்குது. இந்த காஃப் மசில் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா வைட் ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவோம். காலை கொஞ்சம் நல்லா அகத்தி வச்சுக்கோங்க. ஹிப்லேருந்து கொஞ்சம் வெளியில் இருந்தால் போதும். அதே மாதிரி டோஸ் கொஞ்சம் வெளியில் இருந்தால் போதும். ரொம்ப இவ்வளோ வைக்க வேண்டாம் டோஸை, இப்போ கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் டோஸை வெளியில் வச்சு காஃப் ரைஸ் பண்ணலாம். பாருங்கள், 1 2 3 4 5 6 சைட் ப்ரொஃபைல் காமிக்கிறோம். 7 8 9 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்லோ அப் டவுன், ஸ்லோ அப் டவுன். டோஸில் வெயிட்ஃபுல்லாக பேர் ஆகிட்டு கீழே வரணும். ஸோ தட் ஆங்கிளோட பேலன்ஸ், உங்களுக்கு மொபிலிட்டி, அது பேலன்ஸ் நல்லா லேர்ன் பண்ணும். ஸோ அதுக்காக தான் ஆங்கிள்ன்றது இந்த இடத்த சொல்கிறேன். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இது செகண்ட் வேரியேஷன். இதுக்கு இன்னொரு வேரியேஷனும் இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. பண்ண முடிகிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு காலில் நம்ம காஃப் ரைஸ் பண்ணோம், சிங்கிள் லெக் காஃப் ரைஸ். அதாவது காலை இப்படி கொஞ்சம் மடித்து வச்சுக்கலாம். ஒரு காலை பேலன்ஸ்க்கு சைடில் ஏதாவது நீங்கள் சேர்ஸ் ஆர் வால் பிடிச்சிக்கிறவங்க பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படியே பண்ண முடிகிறவங்க பண்ணிப்பாங்க. ஒரு காலை தூக்கியாச்சா, இப்போ ஒரு காலை மட்டும் ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சைட் ப்ரொஃபைல் பாருங்கள். இப்போ ரைட் லெக் பண்ணுறேன். சிங்கிள் லெக் காஃப் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு காலை மேலே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. எஸ், இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இங்கே இருக்கிற ஃபேட் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகி காஃப் மசில்ஸ் வெல் டிஃபைன்டாக இருக்கும். ஸோ இது பண்ணும்போது தான் நம்ம காஃப் மசில்ஸ் இங்கே தான் இருக்குது இல்லையா, அந்த சோலியஸ். ஸோ அதெல்லாம் டைட்டன் ஆகும். ஸோ இந்த 3 வேரியேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்க்கும்போது தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவோட 3rd day of 3rd series வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.